எங்கே போயிட்டுருக்கோன்னா காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே ஏதாச்சும் கிடைக்குமா தேங்காய் மாங்காய் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் நாங்கள். அதுக்கு பாப்பாங்களுக்கு குடிக்கிற தண்ணி ஒரு கவர் ஏதாச்சும் கிடச்சி அந்த கவரில் போட்டுட்டு வரலாம்ல. பாருங்கள் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன கிடைக்குது. எவ்வளோ பெரிய இளந்தி பழம் மரம். இங்கே நல்லா இளந்தி பழம்லாம் காய்ச்சி இருந்துச்சு போன டைம் வந்தப்போ. இப்போ எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் எல்லாம் சின்னதாக பிஞ்சு விட்டுருக்குக்கா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருக்கும். பழுத்து ஆரஞ்சு எல்லோ எல்லா கலர்லேயும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இந்த இலை வச்சு ஒரு மேஜிக் பண்ணுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இது என்ன பண்ணுவோன்னா நாக்கில் நல்லா தேய்ச்சிட்டாங்கன்னா ரத்தம் வரும். அதை வச்சுட்டு எங்களெல்லாம் ஏமாற்றிருக்காங்க பெரியாக்காங்க. எங்கள் கூட வரும்போது பாரு நாங்கள் மேஜிக் பண்ணுறேன் நாக்கில் ரத்தம் வருது பாரு அப்படி இப்படி நல்லா சொல்லி எங்களுக்கெல்லாம் ஏமாற்றிருக்காங்க. அப்புறமா இதில் ஒரு காய் விடும் பாருங்கள் சின்னதாக இருக்குது. இதில் வந்து பிளாக் கலரில் ஒரு காய் விடும் பழம் ஆகும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போத்த பசங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்ருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இந்த தோட்டத்தில் பாருங்கள் பப்பாளி காய் அந்த மரம் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாக்கு மரம் போட்டிருக்காங்க. அந்த பப்பாளி பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க ஓனர்கிட்ட ஒரு 50 ரூபா அப்படி கொடுத்தோம்னா பழம் கொடுப்பாங்க. ஒரு டைம் வந்து கேட்டப்போ பாப்பாக்குன்னு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. பாருங்கள் நல்லா இருக்குல்ல. இப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்களாட்டிருக்கு. பாக்கு செடி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கல்ல. இந்த எவ்வளோ பெரிய புளியா மரம் பாருங்க தெரியுதுங்களா. தலை வெட்டி பூன்னு சொல்லுவாங்க. இதுவும் நாங்கள் சின்ன பிள்ளைங்களும் விளையாண்டுருக்கோம். காசை கொடு இல்லைன்னா வந்து தலையை வெட்டிடுவேன். எங்கே வெட்டுப்பாரு அந்த காலத்தில் பார்த்தியா வெட்டிட்டேன் ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லி விளையாடுவோம். ஒரு 10-15 வருஷம் பேக்கில் நம்ம சின்ன வயசு எங்கள் சின்ன வயசில் அப்போல்லாம் அம்மாங்க செவிலி விளையாடுறோமா இப்போ மாங்காய் பிடுங்க போகிறோம் அங்கே பறிக்க போகிறோம் சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம பசங்களை தெருவில் விளையாடுறக்கே தனியாக விளையாடுறக்கே நம்ம விட மாட்டோம். அவ்வளோ பயந்துக்குவோம். ஏன்னா இந்த டைம் அப்படி அவ்வளோ மோசமாக இருக்குது. வெளியே பசங்களை அதுவும் கொட்டை பிள்ளைங்கள தனியாக வெளியே எங்கேயும் விளையாட விட முடியாது. அவ்வளோ கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். நம்ம காலத்தில் அந்தளவுக்கு இருக்கல. அதனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நம்ம சின்ன பிள்ளைங்கள அந்த வயசுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இல்லை. பாருங்க மாங்காய் மரம் கேட்குதா எங்கேயோ ஃபுல்லாக அதெல்லாம் மாங்காய் மரம் தான். ஆனால் மாங்காய் தான் இருக்குது என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்தப்போ மாங்காய் இருந்துச்சு. இந்த டைம் சீசன் தான் மாங்காய் சீசன் தான். ஆனால் மாங்காய் ஒன்றும் காணோம். வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். எங்கள் வீட்லேயே மாங்காய் இருந்துச்சு மாங்காய் மரம். அங்கெல்லாம் ஈஸியாக மாங்காய் அப்புறமா கொய்யாப்பழம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய காய்ச்சிருக்கும். அப்போல்லாம் விருப்பப்பட மாட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் கிடைக்காதப்போ தான் அதுக்கு நம்ம அது மேலே ரொம்ப ஆசைப்படுவோம்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுத்து வாங்கணும். மாங்காய் எதாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அதனால் இப்போ அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை. எனக்கும் கூட அந்தளவுக்கு மாங்காய் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஒரு மாங்காவை காணோம். சும்மா வந்தது வேஸ்ட்டு தான். அங்கே பாருங்கள் எல்லாம் போய் தேடிட்டுருக்காங்க மரமாக தெரியுதுங்களா. அவங்க தேடிட்டு வரட்டும், நம்ம இங்கே இருக்கலாம். பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய புளிய மரம் பாருங்க. இல்லை பயமாக இருக்குது அந்த சைடில் போகிறதுக்கு. ஏன்னா மதியான டைம் வேறு வந்திருக்குமா. அதுதான் அங்கெல்லாம் போகலை நாங்கள். பாருங்க சுற்றி எப்படி இருக்குன்னா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியுது. அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அது எங்கள் வீடு கிடையாது, அது கொஞ்சம் தூரமாக எங்கள் வீடு. இது பார்த்திங்கன்னா இது காலேஜ், இது நர்சிங் காலேஜ்.
ஒரு மாங்காய் கிடைக்கலையாட்டிருக்கு. எல்லாம் திரும்பி வந்துட்டுருக்காங்க. பாருங்க, ஒரு மாங்காய் கிடைக்கல. சும்மா வந்தோம் டைம் பாஸ்க்கு. அங்கே போக வேண்டாம் சொன்னால் சொல்ல பேச்சு கேட்காம போயிட்டுருக்காங்க பாருங்க. சரி வாங்க, ஏதோ வண்டி இருக்குது அதனால் ஆளுங்க இருப்பாங்களாட்டிருக்கு. அதனால் பயம் இல்லை, வாங்க போகலாம். எங்கள் கூடயே சேர்ந்து ஏதோ ஒரு நாய் வந்திருக்கு. ஆனால் எங்கள் நாய் இல்லை, எங்களுக்கு துணையாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ மிளகா செடி வச்சுருக்காங்க. இல்லை வாங்க, யாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் பாப்பாங்க பார்த்தாங்கன்னா பட்டர்ஃப்ளை பிடிச்சி கொடுன்னு நிறைய அழுவாங்க. ஆனால் அது கையில் கிடைக்காது. எங்கே போயிடுச்சு. வாங்க போகலாம். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கிடச்சிச்சு? என்னது அது? என்ன பழம்? உன்சென்காய். புளியங்காய் தான் உன்சென்காய்ன்னு சொல்லிட்டா கன்னடத்தில். எங்கே இருக்குமா? எங்கே இருக்கு? கீழே. அது கல் பாப்பா. வீட்டுக்கு போகலாம். சாப்பிட்டீங்களா? வாங்க போகலாம். ஒன்றுமே கிடைக்கல. கொஞ்சம் கொடுங்கம்மா. யாருக்குமா? என்ன என்ன இல்லை திமுறா அவங்களுக்கெல்லாம்? பாருங்க, அவங்களாம் முன்னாடி விட்டுட்டு போயிட்டாங்களாம்மா, அதுக்கு அவங்களுக்கெல்லாம் திமுறா. இது பாருங்க தேக்கு செடி. அதில் எவ்வளோ பெரிய இலையா இருக்குது பாருங்க. இந்த இலையில சின்னதாக செஞ்சு ஆனால் இதில் காய்ங்க நல்லா பெருசு பெருசாக காய் விடும். இப்போ எதுவுமே காணோம். எங்கே இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒன்று, அங்கே நல்லா இருக்குது. பாருங்க தென்னை மரம் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது தண்ணி இல்லாமல். பாருங்க இவ்வளோ கருவேப்பிலை எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒன்றும் கெட்டு போகலை, நல்லாயிருக்கு. கருவேப்பிலை ஒவ்வொரு நாளும் சமையலில் சேர்த்திக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க, அங்கே சப்போட்டா மரத்தில் போன டைம் வந்தப்போ பறிச்சுட்டு போயிருந்தோம். அதனால் பாப்பா அங்கே இருக்குது வாமா அப்படிங்கிறா. வாங்க போய் பார்க்கலாம் இருக்குதானே. மேக்ஸிமம் இருக்காது. இல்லைம்மா பாருமா, அதெல்லாம் சின்ன காய்மா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வாயில் புண்ணு வருமா? கடையில் வாங்கி தர சொல்கிற அப்பாவை. ஆ எங்கே சந்துக்குள்ளே இருக்கு? இல்லை பாப்பா, எங்கே இருக்கு? எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியுதா? எங்கே இருக்கு? அங்கே பழம் இருக்காமா? எங்கே பழம் இருக்குது? எல்லாம் காயாக இருக்குது. சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறேன். தாத்தா கொய்யாப்பழம் இருக்கா? கொய்யாப்பழம் இல்லைங்களா? அங்கே சின்ன பழுத்தது ஏதாச்சும் காய் பார்த்து பார்க்கட்டுங்களா? இருந்துச்சுன்னா இன்னொன்று 2 மாதம் போகணுங்களா? பாருங்க இல்லையாம்மா, பேசுமா? நாய் வேற கடிக்குது. அவர் இல்லைங்கிறாரு, போய் பார்க்கலாம் வாங்க. தெரியுதா அம்மா? அது படிமா எழுத்து அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. எழுத்து காயம்மா, அதான் அங்கே என்னது காய் தல் பாப்பா. அப்புறம் ஏய் சும்மாருடா, சும்மா இருடா, சும்மா இருக்க சொல்லுமா. இந்தக்குவா இந்தக்குவா கடிச்சு போற. எவ்வளோ நாட்டம் பாருங்க.
ஊறுகாய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை செடி, அப்புறமா நாத்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு. அவ்வளோதான். வாங்க போகலாம். அப்போ வீட்டுக்கு போ. கடிக்க வரல இந்தாக்கா எனக்கு என்ன குடுறேன்னா அம்மா என்ன குடுமா இன்னும் கொஞ்சம் வேணும் குடு ನಾನು ಹೋದೆ ಮೇಲೆ ಕಿತ್ತಕೊಂಡು ಹಣ್ಣು ಕಿತ್ತಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ. இந்த தேங்காய் மேலே கண்ணு வச்சானுங்க. ஆனால் அது மேலே இருக்கங்காட்டி கிடைக்காதங்காட்டி பேசாமல் வந்துட்டானுங்க. அப்படி வந்துட்டு கீழே ஒரு தேங்காய் கிடச்சிச்சு. தேங்காய் ஒன்று கிடச்சிச்சு. எங்கள் அம்மா வீட்டில் அவ்வளோ 3-4 மரம் இருக்குது, தேங்காய் மரம். ஆனால் அவ்வளோ தூரத்தில் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது. அது போதும், எங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் கிடைக்கிறதுக்கு. அதனால ஒரு தேங்காய் கிடச்சிச்சு. இதை அவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்துடலாம். இந்த என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. வச்சுக்கோ. எவ்வளோ நல்லா இருக்கல, செடியில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பசங்க விளையாண்டுருக்காங்க, கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. இங்கே தேங்காய் பாருங்க, நெல்லிக்காய் இருக்குது பாருங்க. நெல்லிக்காய் ಸ್ವಲ್ಪ ನೆಲ್ಲಿನ ಕಾಯಿ ಕೊಡ್ತೀರಾ? ನೀವು ಕುತ್ಕೊಡ್ರಿ ಸ್ವಲ್ಪ, ನಮಗೆ ಆಗಲ್ಲ. பாருங்க, அந்த சின்ன பசங்கிட்ட கேட்டிருக்கோம், பறிச்சு கொடுங்கன்னு. பாருங்க. அல்ல இதனோட மேலே மேலே ஐத்தனப்போ என்னமோ நமக்கெல்லாம் மாங்காய், தேங்காய், அப்புறம் நெல்லிக்காய் அந்த அளவுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் எங்கள் பாப்பாங்களுக்கு பிடிக்குமாம்மா? நெல்லிக்காய் பிடிக்குமா? வேணுமா? வேணுமா? உனக்கு வேணுமா? என்ன வேணும் உனக்கு? எல்லாம் வேணும். பாருங்க, படிச்சுட்ருக்காங்க. அந்த பசங்க படிச்சுட்ருக்காங்க. தேங்க்ஸ் ಹುಡುಗರಾ. எவ்வளோ படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். பாய் பாய் பாய். பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அந்த நாய் எங்களுதில்ல, எங்கள் தெருவில் தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு பாருங்கள், எங்கள் துணைக்கு எப்படி வந்திருக்குன்னு. வாங்க போகலாம். போய் வந்துட்டோங்க. காலி ஆயிடுச்சு. தண்ணி காலி ஆயிடுச்சு. நீங்கள் தான் குடிச்சிங்க. கொஞ்சம் தான் குடிச்சிங்க. வீடு வந்துருச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்துருச்சு. பாருங்கள், அந்த நாய் பாருங்கள், நாய் அங்கே கூடயே போயிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள் துணையா. பெரிய வீடு தெரியுதுங்களா? வாங்க. பின்னாடி தாங்க எங்கள் வீடு இருக்கீங்க. வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஐதா பாய் சொல்ல. ஐதா பாய் சொல்ல. இங்கே ஐதா இங்கே வீடியோவில். பாய்.